இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கையினுடைய மிக முக்கிய நோக்கம் ஆரம்ப கல்வியில தாய்மொழியில கற்பிக்க வேண்டியது. 1ஆம் கிளாஸ்லேருந்து ஆரம்பித்து தாய்மொழியில் தன்னுடைய குழந்தைகளை கற்பிக்க வேண்டும். 2ஆவதாக ஆங்கில மொழி. 3ஆவதாக அந்த மாணவர் அல்லது பெற்றோர்கள் எந்த மொழியை விரும்புகிறார்களோ அந்த மொழியை கற்றுக்கொள்ளலாம். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் என்ன, மொத்தமாக மக்களை ஏமாற்றுகின்ற விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இன்றைக்கு மொழி அரசியலை புகுத்தி அரசியல் விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள். திமுகவை சார்ந்த திரு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் எந்த இடத்திலும் கூட, அரசாங்கத்தில் எந்த இடத்துல கூட இந்திய நாங்கள் ஒரு மொழியாக இங்கு சேர்க்க வேண்டும் என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை. 3ஆவதாக ஒரு மொழியை மாணவர்கள் படிக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய புதிய தேசிய கல்விக் கொள்கையினுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. இன்றைக்கு மத்திய கல்வித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு தர்மேந்திர பிரதான்ஜி அவர்கள் 3 பக்க ஒரு கடிதத்தை மிக விளக்கமாக இந்த கடிதத்தில் பதில் எழுதியிருக்கிறார்கள். தமிழுக்கு, தமிழ்நாட்டிற்கு, தமிழ் மொழிக்கு எந்த அளவுக்கு நாம் பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறோம் என்று. உலகத்திலேயே மிகவும் தொன்மையான மொழி, உலகத்திலேயே பழமையான மொழி தமிழ் மொழி என்று நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் உலக நாடுகள்கிட்ட போய் சொல்றார். இதை தமிழ்நாட்டில் சொல்லலை. 2ஆவதாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் நாம் சொல்லியிருந்தோம். இன்னொரு புறம் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய கல்வியினுடைய திட்டங்களுக்கு இவர்கள் சரியாக மத்திய அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பு கொடுக்காதனால் கிட்டத்தட்ட 5000 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு வர வேண்டியது நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முழு காரணம் திரு ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுமே. இன்றைக்கு தமிழக மாணவர்கள், குறிப்பாக அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களை வஞ்சிக்கும் செயல்களை செய்து கொண்டிருப்பது முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும். நான் கேட்குறேன், துணை முதலமைச்சருடைய பசங்க எங்கே படிக்கிறாங்க? அவங்க முதலமைச்சருடைய பேரங்க எங்கே படிக்கிறாங்க? சிபிஎஸ்இ பள்ளிகளில், தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை சிபிஎஸ்இ பள்ளிகள்லையும் 3ஆவதாக ஒரு மொழி ஹிந்தி கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அதே போல் மெட்ரிகுலேஷன்ஸ் பள்ளியில் 3ஆவதாக ஒரு மொழி கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது அரசு பள்ளியில் படிக்கிற ஏழை எளிய மக்கள், பட்டியலின மக்கள், வறுமை கோட்டு கீழே உள்ள மக்கள், அவர்களுக்கு மட்டும்தான் இந்த 3ஆவதாக ஒரு மொழியை கற்பிப்பதில் அவர்களுக்கு மறுக்கப்படுகிறது. இது ஒரு நவீன தீண்டாமையினுடைய உச்சமாக இருக்கிறது. இந்திய திணிக்கிறாங்க என்ற ஒரே காரணத்துக்காக மட்டுமே நாம தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கல. மாணவர்களை பள்ளிக்கூடங்களில் இருந்து விரட்டுகிற கொள்கை அது. பள்ளிக்கூடத்தை விட்டு துரத்துகிற கொள்கை அது. அதை பெற்றோர்களுக்கு, ஆசிரியர்களுக்கும் உணர்த்தி இருக்கிறோம், தொடர்ந்து உணர்த்துவோம். ஒன்றிய அரசின் கொள்கையால என்னென்ன பாதிப்பு வரும் என்பதை சிலவற்றை மட்டும் சொல்றேன். நாம கடைபிடிக்கிற சமூக நீதி கொள்கையை நீர்த்து போக செய்வது, பட்டியலின, பழங்குடியின, இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இப்ப உதவி தொகை தர்றோம். இதை ஒன்றிய அரசின் திட்டம் மறுக்குது. 3ஆம் வகுப்புல பொது தேர்வு, 5ஆம் வகுப்புல பொது தேர்வு, 8ஆம் வகுப்புல பொது தேர்வுன்னு வச்சு பிள்ளைகளை வழிகட்ட பார்க்கிறாங்க. 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை செமஸ்டர் தேர்வு முறையை கொண்டு வர போறாங்க. அதாவது ஆல் இண்டியா எக்ஸாம் போல நடக்கும். உங்கள் மகனோ மகளோ 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு விரும்பின கல்லூரியில் விரும்பின பாடத்தில் உடனே போய் சேர முடியாது. இப்ப மருத்துவக் கல்லூரியில் சேர நீட் தேர்வு வைக்கிறது போல பொறியியல் படிப்புக்கும் ஆர்ட்ஸ் காலேஜுக்கும் தேர்வு வச்சுதான் எடுப்பாங்க. இதை அந்த கல்லூரி நடத்தாது, தேசிய அளவில் தேர்வு ஏஜென்சி தான் நடத்தும். இதை விட கொடுமை என்ன தெரியுமா? 10ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வர படிப்பை தொடர விரும்பாத மாணவர்கள் அவங்களாகவே வெளியேறலாம்னா
சொல்றாங்க. நான் கேட்கிறேன், இப்படி சொல்றத படிக்காம போ அப்படின்னு விரட்டுறதுக்கு சமமா இல்லையா? 6ஆம் வகுப்பு முதல் தொழில் கல்விங்கிற பேர்ல குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்த போறாங்க. குலத்தொழில், ஜாதி தொழில், மனுநீதி சொல்ற அநீதியை தொடராம படிச்சு முன்னேற நினைக்கிறவங்களை மீண்டும் அதை நோக்கி தள்ள பார்க்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்து தான் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம்னு உறுதியா சொல்றோம். இந்த திட்டத்தில் கையெழுத்து போட்டாதான் 2000 கோடி ரூபாய் கிடைக்கும். 10,000 கோடி ரூபாய் பணம் கிடைக்கும் சொன்னாலும் நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம். 2000 கோடி ரூபாய்க்காக இந்த பணத்துக்காக இன்னைக்கு நாங்கள் கையெழுத்து போட்டா என்ன ஆகும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. 2000 ஆண்டுக்கு பின்னோக்கி நம்ம தமிழ் சமுதாயம் போயிடும். அந்த பாவத்தை இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒருபோதும் செய்ய மாட்டான். இங்கு வந்திருக்கக்கூடிய பெற்றோரை, குறிப்பா தாய்மார்களை கேட்கிறேன், உங்க குழந்தைகளோட திறமை வளரணுமா இல்ல 3வது மணி திணிக்கப்பட்டு ஒவ்வொரு வகுப்பிலையும் படிப்பு தடைபடணுமா? நம்ம குழந்தைகளை திறமை வளரணும்னு தானே நினைப்பீங்க? இன்னும் தெளிவா சொல்றேன், நாம் எந்த மொழிக்கும் எதிரி அல்ல. இந்தி மொழியும் நமக்கு எதிரி அல்ல. அதை யாரு விரும்புறாங்களோ அவங்க இந்தி பிரச்சார சபாவில் போய் அல்லது கேவி பள்ளியிலோ இல்ல வேற வகையிலோ படிக்கிறத தமிழ்நாடு ஒருபோதும் தடுத்ததில்லை, தடுக்க போவதும் இல்லை. ஆனா இந்திய எங்க மேல திணிக்க நினைக்காதீங்க. திணிக்க நினைச்சா தமிழர் என்றொரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்பதை தமிழ்நாடு காட்டிவிடும். இருமொழி கொள்கையாளர் தமிழ்நாட்டு மாணவர்களுடைய திறமை எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு என்பதை உலகம் முழுக்க வாழக்கூடிய தமிழர்கள் நிரூபிச்சுட்டு இருக்காங்க. ஒன்றிய கல்வி அமைச்சர் கேட்கிறாரு, எல்லா மாநிலங்களும் மும்மொழி கொள்கையும் தேசிய கல்விக் கொள்கையும் ஏத்துக்கிட்ட நிலையில தமிழ்நாடு மட்டும் ஏன் ஏத்துக்கல அப்படின்னு கேட்கிறாரு. அவருக்கு நான் சொல்றேன், இது தமிழ்நாடு. வேதனை செம்முடைய தாய்மொழியாக கொண்ட பெருமைக்குரியவர்கள் தமிழர்கள். எங்கள் உயிரை விட மேலாக தமிழை மதிக்கிறவங்க நாங்க. எங்கள் மொழியை அழிக்க எந்த ஆதிக்க மொழியை நினைச்சாலும் அதை அனுமதிக்க மாட்டோம். இந்தியாவினுடைய குடியரசு துணைத் தலைவர் ஒரு கருத்தை நேற்று நாளிதழில் வெளியிட்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், ஒரு நிலத்தை கைப்பற்றுவதற்கு அதன் கலாச்சாரத்தை பின்னுக்கு தள்ளி மொழியை அழிப்பதே சிறந்த வழின்னு சொல்லி இருக்கிறார். அவர் பழைய வரலாற்றை சொன்னாலும் அது தமிழ்நாட்டுடைய புதிய வரலாறா கொடிய வரலாறா ஆகிடக்கூடாது என்பதற்காகத்தான் போராடுகிறோம். இன்று நேற்றல்ல, 85 ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட இயக்கம் போராடிக்கிட்டு இருக்கு. இந்தியாவில் கடந்த 75 ஆண்டுகள்ல ஏறத்தாழ 52 மொழிகள் அழிவினுடைய விளிம்புக்கு போயிருக்கு. இந்தி பெல்ட் என்கிற மாநிலங்களை மட்டும் கிட்டத்தட்ட 25 மொழிகள் அழிஞ்சிருக்கு. தாய்மொழியை இழந்து இந்திய ஆதிக்கத்திற்கு பலியான மாநிலங்கள் இப்பதான் மெல்ல மெல்ல விழிப்புணர்வு அடைஞ்சிட்டு இருக்கு. அதுக்கும் தமிழ்நாடு தன் தாய்மொழியான தமிழை தற்காத்துக் கொண்டதுதான் காரணம். தமிழ்நாட்டினுடைய மொழிக் கொள்கை இன்று இந்தியாவுடைய ஒவ்வொரு மாநில மொழிகளையும் காக்கிற கொள்கையா மாறிக்கிட்டு இருக்கு. நிதியே கொடுங்கன்னு நாம கேட்டா தமிழ் மீது பிரதமர் அக்கறை கொண்டிருக்கிறார்னு ஒன்றிய அமைச்சர் சொல்றாரு. அவங்களோட அக்கறை தமிழுக்கு என்ன செஞ்சிருக்கு? ஒரு சின்ன சாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு, நல்லா கேளுங்க. சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்கு ஒன்றிய அரசு ஒதுக்கின நிதி எவ்வளவு தெரியுமா?
1488 கோடி ரூபாய். சமஸ்கிருத மொழிக்கு 1488 கோடி ரூபாய். அந்த மொழியை பேசுறவங்க இந்த நாட்டில் சில ஆயிரம் பேர் தான். 8 கோடி மக்கள் பேசுற நம் தமிழ் மொழி வளர்ச்சிக்கு ஒதுக்கின நிதி எவ்வளவு தெரியுமா? வெறும் 74 கோடி ரூபாய். இதுதான் நீங்க தமிழை வளர்க்கிற லட்சணமா? நான் உங்களுக்கு உறுதி கொடுக்கிறேன், தமிழ்நாடு பள்ளி கல்விக்கான நிதியை ஒன்றிய அரசு வழங்கவில்லை என்றாலும் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டத்தின் கீழ் மாநிலத்தில் செயல்படுத்துகிற திட்டங்கள் எதையும் நிறுத்தாம அவற்றை தொடர்ந்து நாங்கள் செயல்படுத்துவோம். அது உறுதி. திராவிட கருத்தியல் கொள்கையால் தான் நாம் இன்றைக்கு இத்தனை பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்கிறோம். இந்த சாதனைகள் தொடர்ந்து தமிழ்நாடு மேலும் மேலும் வளர்ச்சி அடையணும்னா நம்ம குழந்தைகள் மன வலிமை உள்ளவர்களாக, உடல் வலிமை உள்ளவர்களாக, அறிவு மேம்பாடு கொண்டவர்களாக வளரணும். அவங்களை எல்லா விதங்களையும் திறன் கொண்டவர்களாக மாற்றணும். தனி திறமை கொண்டவர்களாக உயர்த்தணும். அதுக்காக தான் என் கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டம் செயல்பட்டு வருது. அதை எல்லாரும் பயன்படுத்திக்கணும். நான் வைக்கிற உங்களுக்கெல்லாம் வைக்கிற ஒரு வேண்டுகோள், கல்வியில் மட்டுமல்ல ஒழுக்கத்திலையும் சிறந்தவங்களாக மாணவர்களை உருவாக்க வேண்டியது பெற்றோர்கள், ஆசிரியர்கள் ஆகிய உங்க தரப்பினருடைய கடமை, இரு தரப்பினுடைய கடமை. பெற்றோர்கள் தான் குழந்தையினுடைய முதல் ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் தான் குழந்தையினுடைய இரண்டாவது பெற்றோர்கள். இதை உணர்ந்து மேல உற்சாகமாக செயல்படுங்க. உங்களுக்கு உறுதுணையாக உங்களில் ஒருவனாக நான் இருப்பேன். நம்ம திராவிட மாடல் அரசு இருக்கும் 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 என்று உறுதி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாநில நலன், நிர்வாக திறன்